இன்றைக்கு நாங்கள் வட மாகாண கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட விஞ்ஞான பாட மாதிரி பயிற்சி பரீட்சை 1 அதுக்குரிய விளக்கங்களை பார்க்கிருக்கிறோம். இது நிகழ்நில மூலமாக நடந்த ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில 40 கேள்விகள் தரம் 10க்குட்பட்ட கேள்விகள் இதுல தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த கேள்விகள் ஒன்றையும் அதுக்குரிய விளக்கங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி போட்டிருக்கிறான் பாருங்க, உயிரியின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு யாது? இது ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உயிரின் அடிப்படை மற்ற சரியா கட்டமைப்பின் தொழிற்பாட்டு அடிப்படை அலகுன்னு சொல்லிக்க அது கலமாக இருக்கு. சரியா, அது என்னவாக இருக்குன்னு சொன்னால் கலம்னு சொல்லுவோம். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் நாங்கள் கலம்னு சொல்ல போறோம். கலங்கள் பல சேர்ந்து இழையம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இழையங்கள் பல சேர்ந்து அங்கம் உருவாகுது. சரி, அப்புறம் இந்த அங்கங்கள் பல சேர்ந்து தொகுதி உருவாகுது. தொகுதிகள் பல சேர்ந்து உருவாகிறதான் நாங்கள் அங்கி என்று சொல்றோம். சரி, அப்ப அங்கிகள அடிப்படையான கட்டமைப்பு தொழிற்பாட்டு அடிப்படை அலகாக இருக்கிறது கலமாக இருக்கு. சரி, ஆகவே முதலாவதுக்குரிய விட எங்களுக்கு வரப்போகுது கலம். அடுத்த ரெண்டாவதுக்கு வருவோம் பிள்ளைகள். திண்மங்கள்ல வெப்பம் இடமாற்றப்படுற முறை கேட்டிருக்கு. சரியா, திண்மங்கள்ல வெப்பம் இடமாற்றப்படுகின்ற முறை. வெப்பம் இடமாற்றப்படுகின்ற முறை 3 முறைகள் இருக்கு. சரியா, ஒன்று கடத்தல், அடுத்த கதிர்வீசல், மூன்றாவது மேற்காவுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த கடத்தல் எப்படி நடக்கும்னு சொன்னா, கடத்தல் பிரதானமாக திண்மங்கள் மூலமாக இந்த கடத்தல் நிகழும். சரியா, திண்மங்கள் மூலமாக நடக்கிறது. திண்மங்கள் ஒரு துணிக்கையில இருந்து இன்னொரு துணிக்கைக்கு வெப்பம் இடமாற்றப்படுகின்ற முறையைத்தான் நாங்கள் கடத்தல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மேற்காவுகை என்று சொல்றது எங்க நடக்குதுன்னு சொன்னால் திரவங்கள் மற்றது வாயுக்கள்ல இந்த மேற்காவுகை என்ற செயற்பாடு நடக்குது. சரியா, திரவங்கள் வாயுக்கள் இதுகள்ல மேற்காவுகை நடக்கும். அது மாதிரி கதிர்வீசல்னு சொல்றது வெப்பமான பொருள்ல இருந்து வெப்பம் வெளிவிடப்படுறது. இப்ப உதாரணமா சூரியன்ல இருந்து வர வெப்ப கதிர்வுகள் அதை நாங்கள் ஒரு கதிர்வீசலாக சொல்லுவோம். மற்றது ஒரு விறகு எரியக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இல்லாட்டி குப்பை எரியிற இடத்துல இருந்து பக்கத்துல நாங்கள் நிக்கங்கள்ல சூடு உணரப்படுது. அது ஒரு கதிர்வீசலாக இருக்கு. அது வெற்றிடத்தினூடாகவும் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுல கேட்டது திண்மங்கள்ல வெப்பம் இடமாற்றப்படுகின்ற முறை. ஆகவே பொருத்தமான விட எங்களுக்கு வெறும் கடத்தலாக இருக்கு. அடுத்த மூன்றாவது பாருங்கோ, லிப்பிட்டுகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. இதுல தவறான கூற்று தான் கேட்டது. முதலாவது பாருங்க, இது ஒரு இயற்கை பல்பகுதியம் அன்று. சரி, அந்த கூற்று பிள்ளைகள் சரி. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் படிக்கிற உயிரியல் மூலக்கூறுகள்ல கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு பல்பகுதியமாக இருக்கு. நாங்கள் பல் சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு சக்கரைட்டுகள் திருப்ப சேர்றதால் உருவான ஒரு பல்பகுதியம் தான் இந்த கார்போஹைட்ரேட் இல்லாட்டி பல் சக்கரைட்டுன்னு சொல்றோம். அது மாதிரி அடுத்தது புரதம் என்று சொல்லிக்க பாத்தீங்கன்னு சொன்னால் புரதத்தின் அடிப்படை அலகா இருக்கக்கூடியவர் அமினோ அமிலம். சரியா, அடிப்படை அலகு அமினோ அமிலம். இந்த அமினோ அமிலங்கள் திருப்ப இணையறதன் மூலமா உருவாக்கப்பட்ட பிணைப்பு தான் புரதம். அப்போ புரதம் ஒரு பல் பகுதியம். அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள் எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அது நியூக்ளியோரைட்டுகள் என்ற அடிப்படை அலகு மூலமாக அமைக்கப்பட்டதுதான் நியூக்ளிக் அமிலம் என்று சொல்ல போறோம். சரி, அப்ப இது மூன்றும் பல்பகுதியமாக இருக்கும். சரியா, நியூக்ளிக் அமிலம்ன்றது நியூக்ளியோரைட்டுகள் சேர்ந்து இணையறதால் உருவான பல்பகுதியம். சரியா, கார்போஹைட்ரேட், புரதம், நியூக்ளிக் அமிலம் எல்லாம் பல்பகுதியம். ஆனா லிப்பிட் ஒரு பல்பகுதியம் இல்லை. சரியா, லிப்பிட் என்றவர் ஒரு பல்பகுதியம் இல்லை. ஏனென்று சொன்னால் லிப்பிட் அதை ஆக்குகின்ற அலகுகள் என்று பார்த்தோம்னு சொன்னால் கொழுப்பு அமிலம் மற்றது கிளிசரோல்.
சரி, அந்த கொழுப்பமிலம் கிளிசரோல்னு சொல்லப்படுற கூறுகள் இணைஞ்சுருவானதான் லிப்பிட்டாக இருக்கு. ஆகவே அது ஒரு இயற்கை பல்வோதியம் என்று. அது சரி. ஆக்க அலகு பாருங்க அமினோமிலம் என்று தாரம். இதுவும் பிழையான கூற்று. சரியா? ஏன்னு சொன்னால் ஆக்க அலகு லிப்பிட்டை பொறுத்த வரைக்கும் கொழுப்பமிலமும் கிளிசரோலாவும் இருக்கு. புரதங்கள ஆக்கலகு தான் அமினோமிலம். ஆகவே இவர்தான் தவறான கூற்றாக இருக்கு. மூன்றாவது, உடலுக்கு சக்தியை வழங்குகின்றது. அது சரி. கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்டுகள் இது ரெண்டும் பிரதானமா உடம்புக்கு சக்தியை வழங்கும். அது சரி. அடுத்தது கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களை கொண்டது. இதுவும் சரி. கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் என்று சொல்லப்படுற மூலகங்கள் இருக்கும். அதே மாதிரி லிப்பிட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் சொல்லப்படுற மூலகங்கள் இருக்கு. புரதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், சில புரதங்களில் மாத்திரம் கந்தகம் இருக்கு. அது மாதிரி இந்த நியூக்ளிக் அமிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்கள் காணப்படுது. சரி, அப்போ கார்போஹைட்ரேட், லிப்பிட் ரெண்டிலையும் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் என்ற மூலகங்கள் இருக்கு. ஆகவே அந்த கூற்றும் சரி. மூன்றாவது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் 4வது கேள்வி பார்க்கிறோம். ரைட். இதுல பாருங்க, பின்வரும் மூலக்கூறுகளில் அதிக எண்ணிக்கையான பங்கீட்டு வலைப்பிணைப்பை கொண்ட மூலக்கூறு எது? சரி, இதுல ஒவ்வொன்றும் உருவாக்குகின்ற பங்கீட்டு வலைப்பிணைப்புகளை நாங்கள் பார்ப்போம். சரியா, முதலாவது எடுப்போம். கார்பனீரோட்சைடுன்னு சொல்லிக்க கார்பன் 2 ஆக்சிஜனோட தன்னுடைய இலத்திரன்களை பங்கிட போறேன். சரியா, கார்பன் இறுதியோட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 4 இலத்திரன்கள் இருக்கு. அது மாதிரி ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 6 இலத்திரன்கள் இருக்கு. அப்ப இந்த மூலகங்களின் பிணைப்புகளை உருவாக்குதுன்னு சொன்னால் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் பிணைப்புகளை உருவாக்குது. சரி, அப்ப கார்பன் இறுதியோட்டுல 4 இலத்திரன்கள் இருக்கு. அவர் உறுதியான நிலையை அடையணும்னு சொன்னால் அவருக்கு இன்னும் 4 இலத்திரன்கள் தேவையா இருக்கு. என்னன்னு சொன்ன இறுதி சக்தி மட்டம் 8 இலத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது உறுதி நிலையாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க 6 இருக்குது. அவருக்கு 2 தேவைப்படுது. சரியா, அப்ப இந்த கார்பன் தண்ட 2 இலத்திரன்களை ஒரு ஆக்சிஜனோட பங்கிடுவார். அதே மாதிரி மற்ற 2 இலத்திரன்களை மற்ற ஆக்சிஜனோட பங்கிடுவார். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு 4 இலத்திரன்கள் தேவையில்லோ, அப்ப இந்த ஆக்சிஜன் என்ன செய்யணும்னு சொன்னா தன்னுடைய 2 இலத்திரன்களை கார்பனோட பங்கிடு. இந்த ஆக்சிஜனும் தன்னுடைய 2 இலத்திரன்களை கார்பனோட பங்கிட்டுதுன்னு சொன்னால் இப்போ ஆக்சிஜன்ல பிணைப்பில ஈடுபடாம 2 பங்கிடப்பட்டிருக்கு. அப்ப 4 இலத்திரன்கள் மிச்சமா இருக்கு. அது மாதிரி இங்கேயும் 2 பங்கிடப்பட்டிருக்கு, மிச்சம் 4 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கார்பன் இறுதி ஓட்டுல 4 4 8 இலத்திரன்கள் இருக்கு. சரியா, அதே மாதிரி ஆக்சிஜனை பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 6, அதோட இவரோட சேர்த்து சரி ஏற்கனவே ஓட்டுல 6 இருக்கு. இந்த பங்கிடப்படுற இலத்திரங்களோட சேர்த்து 8 இலத்திரங்கள் வரப்போ, அப்போ உறுதி நிலை. மாதிரி ஆக்சிஜன் இங்கால பக்கமும் அப்படித்தான் 6 பங்கிடப்படுறதோட சேர்த்து 8 இலத்திரங்கள் வரப்போ. சரி, எதை நாங்கள் ஒரு பங்கிட்டு வலைப்பிணைப்புன்னு சொல்ல போறோம். சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்பன், ஆக்சிஜன் பிணைப்பில ஈடுபடுகின்ற இலத்திரன் சோடிகள் இது ஒரு சோடி, இது ஒரு சோடி பிணைப்பில ஈடுபடுது. அப்ப அதை நாங்கள் ஒரு கோட்டால காட்டலாம். இங்காலையும் இது ஒரு சோடி, இது ஒரு சோடி, 2 சோடி பிணைப்பில ஈடுபடுது. அங்கால பிணைப்பில ஈடுபடாம இருக்கிற இலத்திரங்கள் கார்பனுக்கு இல்ல, ஆக்சிஜனுக்கு 2 சோடி பிணைப்பில ஈடுபடாம தனிச்சோடியா இருக்கு. சரி, அப்ப கார்பனீரோட்சைடு உருவாக்குகின்ற பங்கிட்டு வலைப்பிணைப்புகள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, 2 3 4. சரியா, 4 இருக்கு. அது மாதிரி நைதரசன் எடுங்க பிள்ளைகள், நைதரசனும் அப்படித்தான். நைதரசன் இறுதியோட்டுல உங்களுக்கு இந்த இறுதியோட்டுல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் தெரியணும்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணையின் முதல் 20 மூலகங்களும்
தெரிஞ்சிருக்க வேணும். சரியா, அதை வந்து நாங்கள் எழுதி வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நைதரசன் வந்து 5ஆம் கூட்டம் மூலகம். அப்ப அதன் இறுதி ஓட்டுல 5 இலத்திரங்கள் இருக்கு. 5 இலத்திரங்கள் உறுதிநிலை அடையணும்னு சொன்னால் அவருக்கு இன்னும் 3 இலத்திரங்கள் தேவை. சரி, அப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னால் 3 இலத்திரங்கள் பங்கிடப்பட போகுது. சரி, இந்த நைதரசன் இவருக்கு 3 பங்கிடுவார், இவருக்கு 3 பங்கிடுவார். சரியா, 3 பங்கிட்டா இவரில் மிச்சமா 2 இலத்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 இலத்திரங்கள் இருக்க போகும். இங்க உருவாக்குற பிணைப்பை பார்த்தோம்னு சொன்னால் 1 சோடி, 2 சோடி, 3 சோடி. சரி, உருவாகிற பிணைப்புகள் எண்ணிக்கை வந்து 3 சோடியாக இருக்கு. இங்கால தனிச்சோடியை காட்டும். சரி, அப்ப இங்க உருவாகிற பிணைப்புகள் எண்ணிக்கை 3. மாதிரி அடுத்தது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அமோனியா, நைதரசனும் ஐதரசனும் பிணைப்பில் ஈடுபட போகுது. ஐதரசன் ஓட்டுல தெரியும் உங்களுக்கு ஒரு இலத்திரன் இருக்கு. அப்ப அவர் உறுதிநிலை அடையணும்னு சொன்னால் ஹீலியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு எடுக்கும். அப்ப அவருக்கு வந்து இன்னும் ஒரு இலத்திரன் தேவைப்படுது. செண்டுன்றது ஐதரசனை பொறுத்த வரைக்கும் அவற்றை முதலாவது சக்தி மட்டம்ன்றதால 2 இலத்திரங்கள் நிரம்பி இருந்து அவர் உறுதி. சரி, அப்ப ஏற்கனவே அவற்றை ஒன்று இருக்கு. அவர் பிணைப்பில் ஈடுபடுறதுக்காக இன்னொரு இலத்திரன் தேவை. அப்ப இந்த நைதரசன் என்ன செய்யும்னு சொன்னால் தன்னட்டு இருக்கக்கூடிய இலத்திரன்கள்ல ஒவ்வொன்றை பங்கீடு செய்யும். அதே மாதிரி இந்த நைதரசனை பொறுத்த வரைக்கும் 5 இருக்க போது அவர் உறுதி அடைகிறதுக்கு 3 இலத்திரங்கள் தேவை. அப்ப இந்த ஐதரசன் என்ன செய்யணும்னு சொன்னா தன்னட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இலத்திரனை பிணைப்புக்கு விடும். சரியா, அப்ப நைதரசனும் ஐதரசனும் சேர்ந்து உருவாக்க போற பிணைப்பை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இது 1 சோடி, 2 சோடி, 3 சோடி. அப்ப பிணைப்புகள் எண்ணிக்கை வரப்போது எங்களுக்கு 1, 2, 3 இருக்க போகுது. இதுல ஒரு தனிச்சோடி இருக்கு. சரி, அப்ப இங்கேயும் பிணைப்புகள் எண்ணிக்கை 3. சரி, அடுத்ததை பார்ப்போம். 4வது ஆக்சிஜன். சரி, 4வது பார்ப்போம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பிணைப்பில் ஈடுபட போது பிள்ளைகள். ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் 6ஆம் கூட்டம். அப்ப இறுதி ஓட்டுல 6 இலத்திரங்கள் இருக்கு. உறுதி நிலையை அடைகிறதுக்கு அவருக்கு இன்னும் 2 இலத்திரங்கள் தேவை. சரி, அப்ப இந்த ஆக்சிஜன் வந்து உறுதி நிலையை அடைகிறதுக்கு 2 இலத்திரன், இவருக்கு 2 தேவை. அப்ப என்ன செய்யணும் சொன்னால் பங்கிடுவேன். இவர் 2 பங்கிடுவார், இவர் தன்னட்டு இருக்கக்கூடிய 2 பங்கிடுவார். 2 பங்கிட்டா மிச்சம் 4 இங்க இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்காலையும் 4 இலத்திரங்கள் இருக்கு. சரி, அப்ப இதுல ஏற்கனவே 6 இருக்குது. பங்குற இலத்திரங்களோட சேர்த்து 8 இலத்திரங்கள் பூரண நிரம்பல் நிலை. இங்க ஏற்கனவே 6 இருக்கு. பங்கிடுற இலத்திரங்களோட சேர்த்து 8 இலத்திரங்கள் பூரண நிரம்பல் நிலையாக இருக்கு. சரி, அப்ப இது எங்களுக்கு என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னால் 1 சோடி, 2 சோடி ஏற்படுத்துற பிணைப்புகள் எண்ணிக்கை 2. சரி, எங்கால தனிச்சோடியை நாங்கள் காட்டுவோம். சரி, எங்க உருவார பிணைப்புகள் எண்ணிக்கை 2 இருக்கு. இவங்களை கேட்ட கேள்வி பிள்ளைகள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் பின்வரும் மூலக்கூறுகளில் அதிக எண்ணிக்கையான பங்கீட்டு வலை பிணைப்பை கொண்ட மூலக்கூறு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான எண்ணிக்கையை கொண்ட மூலக்கூறு வந்து கார்பனீரோட்சைட்டாக இருக்கு. என்னன்னு சொன்னா 4 பங்கீட்டு வலை பிணைப்புகள் அங்க இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட வரப்போது எங்களுக்கு என்னன்னு சொல்லி வரும் கார்பனீரோட்சைட்டாக இருக்கு. சரி, அதே மாதிரி நைதரசனுக்கும் அமோனியாவுக்கும் 3 பிணைப்புகளாக இருக்கும். ஆக்சிஜன் பிணைப்புகள் எண்ணிக்கை 2 இருக்கும். ஆகவும் குறைஞ்ச பங்கீட்டு வலை பிணைப்பை கொண்ட மூலக்கூறு ஆக்சிஜனாக இருக்கும். இங்க கேட்டது அதிக எண்ணிக்கையான பங்கீட்டு வலை பிணைப்புன்னு சொல்லி 4 பங்கீட்டு வலை பிணைப்பை கொண்டது கார்பனீரோட்சைட்டாக இருக்கு. ஆகவே ஏழுக்கு பொருத்தமான விடை முதலாவது. அடுத்து பாருங்க 8வது நியூக்ளியோன்கள் என அழைக்கப்படும் உப அணு துணிக்கைகள். நியூக்ளியோன்கள் என்று பிள்ளைகள் நாங்கள் எதை சொல்றோம் தான் கேள்வி. சரி, அப்ப அணுவை எடுத்தீங்கன்னு சொன்னால்
அணுவின் மையப்பகுதியில கரு இருக்கும். அந்த கருவில புரோத்திரன்கள், நேரேற்றமுடைய புரோத்திரன்களும் ஏற்றமற்ற நியூத்திரன்களும் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நாங்கள் நியூக்ளியோன்கள் என்று சொல்றது. அது மாதிரி அந்த கருவுக்கு புறத்தே இருக்கக்கூடிய சக்தி மட்டங்கள்ல மறையேற்றம் பெற்ற இலத்திரன் துணிக்கைகள் வந்து சுத்தி கொண்டு இருக்கு. சரி, அப்ப நியூக்ளியோன்கள் என்று சொல்றது நேரேற்றம் பெற்ற புரோத்திரன்கள், அத மாதிரி ஏற்றமற்ற நியூத்திரன்கள். இது ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்ல போறோம்டா நியூக்ளியோன்கள் என்று சொல்லுவான். சரி, 8வது கேள்வி பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்த 9வது கேள்வி. அடுத்து பாருங்க, இதயம் என்பது ரைட். இதயம்ன்றது வந்து கலமா, இளியமா, அங்கமா, தொகுதியாண்டு கேட்டிருக்கிறான். இதயம்ன்றது வந்து ஒரு அங்கம். சரியா? இதய தசை இளையங்கள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அங்கம் தான் இதயம். அப்புறம் இந்த இதயம், நாடி, நாளம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சொல்றது வந்து குருதி சுற்றோட தொகுதின்னு சொல்றோம். சரியா? அப்ப இதயம்ன்றது ஒரு அங்கமாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, 7வது கேள்வி. மனித இனப்பெருக்கத்தில் பெண் இனப்பெருக்க தொகுதியின் எப்பகுதியில் கருக்கட்டல் நடைபெறுகிறது? கருக்கட்டல் நடக்கக்கூடிய பகுதி வந்து நாங்க சொல்லுவோம் பலோப்பியன் குழாயாக இருக்கும். இந்த பகுதி தான் கருக்கட்டல், சூலும் விந்தும் வந்து கருக்கட்டுற இடம் இந்த பகுதியா இருக்கும். அதாவது பலோப்பியன் குழாய். சரியா? பெண் இனப்பெருக்க தொகுதியின் ஒவ்வொரு தொழிற்பாடுகளும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது பலோப்பியன் குழாய். இது வந்து சூலகங்கள் என்று சொல்லுவோம். 2 பக்கம் இருக்கும் சூலகங்கள். சூல விடுவிக்கின்ற தொழிற்பாட்டை செய்யும். சரி, அப்ப கருக்கட்டல் நடக்கிற சூலகங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுற சூல், ஆண்குறி மூலமா விடுவிக்கப்படுற அந்த விந்துகளோட கருக்கட்டல் நடக்கிற இடம் வந்து பலோப்பியன் குழாயாக இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விடை 7வதுக்கு 3 பலோப்பியன் குழாய். அடுத்த 8வது போகும் பிள்ளைகள். கீழே தரப்பட்டுள்ள பதார்த்தங்களை கருத்தில் கொள்க. ஏ வந்து திண்ம சோடியம் குளோரைட்டு பளிங்குகள் தரப்பட்டிருக்கு. பி வந்து உருகிய சோடியம் குளோரைட் தரப்பட்டிருக்கு. சி வந்து சோடியம் குளோரைட்டு கரைசல் தரப்பட்டிருக்கு. மேலே தரப்பட்டுள்ள பதார்த்தங்களுள் மின்னை கடத்தக்கூடியவை. ரைட், நாங்க படிச்சிருப்போம் அயன் பிணைப்புகள் வந்து மின்ன கடத்தும்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, ஆனா அயன் பிணைப்புகள் கடத்தும் எப்பன்னு சொன்னா அசையக்கூடிய அயன்கள் இருக்கேக்குதான் கடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுல முதலாவது ஏ தந்திருக்கான் திண்ம சோடியம் குளோரைட்டு பளிங்குகள். திண்ம நிலையில அசைகிற அயன்கள் வந்து பிள்ளைகள் அங்க இருக்காது. அப்ப திண்ம நிலையில இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட்டு வந்து மின்ன கடத்தாது. 2வது உருகிய சோடியம் குளோரைட். உருகிய சோடியம் குளோரைட் என்று சொல்லிக்க வெப்பப்படுத்தி உருக்கி திரவமாக்கப்பட்டிருக்கு. அப்ப திரவ நிலையில வந்து அங்க அசையக்கூடிய அயன்கள் இருக்கிறதால மின்ன கடத்தும். ஆகவே பி வந்து உருகிய சோடியம் குளோரைட்டு மின்ன கடத்தும். சி பாருங்க, சோடியம் குளோரைட்டு கரைசல். சரியா? சி வந்து சோடியம் குளோரைட்டு கரைசல் என்று சொல்லி அது வந்து நீரோடு சேர்த்து கரைக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்கேயும் வந்து அசையக்கூடிய அயன்கள் இருக்கும். எனவே மின்ன கடத்தும். சரி, அப்ப இதுல மின்ன கடத்தக்கூடியவை வந்து பி சி ஆக இருக்கும். 11க்கு பொருத்தமான விடை 3. அடுத்தது 12க்கு போகும் பிள்ளைகள். ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள். தரப்பட்டுள்ள சுற்றில் மின்குமிழ்கள் சமவெளுவானவை. இந்த 3 மின்குமிழ்களா இருக்கும். அப்ப சமவெளுவானவை என்று தரப்பட்டிருக்கு. மின்குமிழ் ஒன்றின் தடை 3 ஓம் ஆகும். அப்ப 3மே ஒரே அளவான தடைகள் உள்ளது. சமவெளு என்று தந்திருக்கு தானே. இப்ப 3 ஓம் தடை உடைய மின்குமிழ்கள். கேட்டது சுற்றின் சமவெளு தடை கேட்டிருக்கு. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இது ரெண்டும் தொடர் நிலையில இணைக்கப்பட்டிருக்கு. தொடர் நிலையில தடைகள் இணைக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2ஐயும் கூட்டுவோம். சரி, அப்ப 3 ஓமும் 3 ஓமும் கூட்டினோம்னு சொன்னால் 6 ஓம் எங்களுக்கு வரும். சரி, அப்ப இதுக்கு பதிலாக நாங்கள் சமவெளு தடை போடலாம். 6 ஓம்னு சொல்லி போடலாம். சரியா? 6 ஓம். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 ஓம் தடை இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 6 ஓம் தடையும் 3 ஓம் தடையும் ஒன்றுக்கொண்டு சமாந்திரமான தடைகளாக இருக்கு. இப்ப சமாந்திரமாக தடைகள் இணைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதன் சமவெளு தடையை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு பிரயோகிக்கிறோம். நாங்கள்
ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் R1 சக ஒன்றின் கீழ் R2. சரி, இதை கண்டுட்டு இதை கண்டா எங்களுக்கு ஒன்றின் கீழ் ஆறுக்குரிய பெருமானம் வரும். அதுக்கு பிறகு அதை நாங்கள் தலைகீழா மாற்றி போட்டு தடையின பெருமானம் காண்றோம். இது சாதாரணமான ஒரு நியம முறை. எம்சிக்கு அதுகளுக்கு வந்த பிள்ளைகள் ஈஸியாக நாங்கள் ஒரு மெத்தட்ல செய்யலாம். சரி, அப்ப ரெண்டு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மேல உள்ள ரெண்டு தடைகளையும் வந்து பெருக்குவோம். சரி, அதாவது 6 தர 3. சரி, அதை மாதிரி கீழே என்ன செய்வோம்னு சொன்னால் 2ஐயும் கூட்டுவோம். 6 சக 3. சரியா, மேல பெருக்க வேணும், கீழே கூட்ட வேணும். 6 3 18, 6 3 9, சுருக்கினால் 9 2 18. சமவெளி தடை வெறுமங்களுக்கு 2 ஓம்னு சொல்லி வரும். சரியா, உங்களை ரெண்டு முறையிலையும் நான் செய்து காட்டுறேன். இந்த முறையிலையும் செய்து காட்டுறேன். சரியா, இந்த முறையிலையும் செய்து காட்டினால் சமவெளி தடை காணப்புறம் ஒன்றின் கீழ் R, ஒன்றின் கீழ் R1க்கு பதிலாக ஒன்றின் கீழ் R2 போடுறேன். இந்த தடையை போடுறேன். சக ஒன்றின் கீழ் R2க்கு பதிலாக இந்த தடை 3 ஓம போடுறேன். அடுத்ததா போமாசி எடுப்பீங்கள். 6 6 1 6 4 1 1 3 2 6 2 2 இருக்கு. சரியா, மாதிரி அடுத்தது பாருங்கோ. 2 1 கூட்டினா 3 கீழ் R2 வரும். சரியா, இது வந்து மறக்காதீங்க பிள்ளைகள். அவசரத்துல சில பேர் போடுறது. ஒன்றின் கீழ் 6க்குரிய பெறுமதி தான் 3 கீழ் 6 இருக்கு. உங்களுக்கு அவன் கேட்டது சமவெளி தடை. 6 பெறுமதி தான் காணணும். 6 தான் தடை. சரியா, அப்ப 6 சொல்லிக்க இதை வந்து நாங்கள் நிகர்மாற்று தலைகீழாக மாற்றுவோம். இப்ப R வரப்போது எங்களுக்கு இதை மாத்தினால் 6 கீழ் 3 2 வரும். சுருக்கினால் 3 2 6 2 ஓ. சரி, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதிலும் பார்க்க நாங்கள் ரெண்டு தடைகள் சமாந்தரமாக இருக்கு. இந்த மாதிரி மெதட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். மேல உள்ள 2 பேர் 6 தர 3 பெருக்குவோம், ஒருக்கா பெருக்குவோம், அடுத்தது 2ஐயும் கூட்டுவோம். சரியா, கூட்டிட்டு சுருக்கினோம்னு சொன்னால் நேரடியாக நாங்கள் எம்சிக்கு அதுக்கு டக்குன்னு குயிக்கா விடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப இதை பொறுத்த வரைக்கும் சரியான விடை 2 ஓ. சரியா, முதலாவது விடை பொருத்தம். சரியா, 9வது கேள்வி பார்த்து நாங்கள் பிள்ளைகள். அடுத்தது வந்து 10வது கேள்வி பார்ப்போம். ரைட், இதான் 10வது கேள்வி. 4 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் சீரான வேகத்துடன் பயணிக்கும் 1 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று. சரியா, தரவுகள் முக்கியம், நோட் பண்ணி வைங்க. 4 மீட்டர் பெர் செகண்ட் என்ற சீரான வேகத்துடன் பயணிக்கின்ற 1 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று சீரான அமர்முடுகளுடன் ஓய்வுக்கு வந்தது. சரியா, சீரான அமர்முடுகளுடன் என்ன செய்யறார்? ஓய்வுக்கு வாரார். இந்த ஆரம்ப வேகம் தான் 4 மீட்டர் பெர் செகண்ட். சீராக அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. அது அமர்முடுகிய காலம் தந்திருக்கிறான் பிள்ளைகள் 2 செகண்ட். அமர்முடுகிறதுக்கு எடுத்த காலம் 2 செகண்ட் ஆயின் அப்பொருளின் அமர்முடுகளை காணட்டான். முதலாவது கேள்வி அதன் பொருள்னா அமர்முடுகளை காணட்டான். அடுத்து அமர்முடுக தொடங்குவதற்கு முன்பிருந்த உந்தத்தையும் முறையை காட்டும் விடையை தெரிவு செய்க. அமர்முடுகிறதுக்கு முதல் வந்து அவர் 4 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோட பயணிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் உந்தத்தை கேட்டிருக்கிறார். முதலாவது நாங்கள் அமர்முடுகளை காணுவோம். சரி, அமர்முடுகள்னு சொல்லிக்க அதை நாங்கள் வேகமாற்றத்தின் நேரம் சொல்லி போடலாம். அமர்முடுகள் அல்லது ஆர்முடுகள்னு சொல்லிக்க வேகமாற்றத்தின் கீழ் நேரம் சொல்லி நாங்கள் போடலாம். வேகமாற்றம் காணேக பிள்ளைகள் இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிப்பீங்க. இறுதி வேகம் சொல்லிக்க அவர் வந்து கடைசியில ஓய்வுக்கு வார, ஓய்வுன்னு சொல்லிக்க 0. ஆரம்ப வேகம் அவர் பயணிச்சு கொண்டிருக்கிற வேகம் 4 மீட்டர் பெர் செகண்ட். சரியா, இந்த அமர்முடுகிறதுக்கு எடுத்த காலம் வந்து தந்திருக்கிறான் 2 செகண்ட். சரியா, சுருக்கினம்னு சொன்னால் 0ல இருந்து 4 போனா மறை 4, மறை 4 2ஆல சுருக்கினம்னு சொன்னால் 2 4 இருக்கும். சரி, அமர்முடுகள்னு சொல்லி நாங்கள் மறை முன்னுக்கு மரப்பெருமதி போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அமர்முடுகள் என்றாலே அதுக்கு கருத்து வேகத்தேய்வு வீதம். சரி, அப்ப அமர்முடுகள் எங்களுக்கு வரப்போகுது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக இருக்கு. சரி, இது என்ன பிள்ளைகள் கண்டு வச்சது? அமர்முடுகள். அடுத்து இன்னொன்னு கேட்கிறான், உந்தமும் கேட்கிறான்.
உந்தமன்று சொல்லிக்க பிள்ளைகள், உந்தமன்று சொல்லிக்க உந்தமன்றது திணிவு தர வேகம் பெருக்கமாக இருக்கு. திணிவு தந்திருக்கிறானுங்களுக்கு 1 கிலோகிராம் கொண்டு போடுவீங்க. வேகம் பயணிச்சு கொண்டிருக்கிற வேகம், அதாவது அமர்முடுக தொடங்குவதற்கு முன்பிருந்த ஒன்று தான் நிகழ்ட்டு இருக்கு. அப்ப முன்பிருந்த வேகம் 4 மீட்டர்/செகண்ட். சுருக்கினால் நான் உண்டு 4 அலகு போடுவீங்க கிலோகிராம். திணிவின் நியம் அலகு கிலோகிராம், வேகத்தின் மீட்டர்/செகண்ட் -1. ஆகவே உந்தத்தின் அலகு வரும் கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் -1. சரியா? நான் உண்டு 4 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் -1. சரியா? அப்ப அமர்முடுகள் வரப்போகுது 2 மீட்டர்/செகண்ட் -2. உந்தம் வரப்போகுது 4 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் -1. ஆகவே பொருத்தமான விடை 10க்கு 2வது. ரைட். 11வது பாருங்க பிள்ளைகள். மெக்னீசியத்தின் சாரண திணிவு தந்திருக்கிறான் 24 ஆகும். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் சரியானது. இங்க பாருங்க 24 மெக்னீசிய அணுக்களின் திணிவு 6.02 தர 1023 தந்திருக்கிறான். அது பிழையான கூற்று. சரியா? அடுத்த பாருங்க 6.02 தர 1023 மெக்னீசிய அணுக்களின் திணிவு 24 கிராம் ஆகும். சரியா? இதுக்கு முதல் நாங்கள் இந்த மூல்கள் பற்றின ஒரு அடிப்படை விஷயத்துக்கு வர வேணும். இதுல நாங்க சாரண திணிவன்று கதைக்கிறோம் தானே. இப்ப இந்த சாரண திணிவன்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, ஒரு மூலக அணு ஒன்றின் திணிவு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12ல் 1 பங்கு. சரியா? 12ல் 1 பங்கை போல எத்தனை மடங்குன்னு சொல்லி கொடுக்குறதான் அந்த மூலகத்தின் அணு ஒன்றின் சாரண திணிவுன்னு சொல்றோம். சரி, உதாரணமா மக்னீசியத்தின் சாரண திணிவு 24 அதன் கருத்து 12 கார்பன் 6, அதாவது 12 திணிவண்ணையும் 6 அணுவண்ணையும் கொண்ட கார்பன் மூலகம் ஒன்றின் சமதானி கார்பன் ஒன்றின் 12ல் ஒன்றின் திணிவின் 12ல் 1 பங்கை போல எத்தனை மடங்கு திணிவண்ட 24 மடங்கு திணிவுடையதாம் மக்னீசியம். சரி, அதான் சாரண திணிவன்னு சொல்ற விஷயம். சரியா? அடுத்தது பாருங்கோ, எந்த மூலகத்தை எடுத்தோம்னு சொன்னாலும் அதிண்ட சாரண திணிவுக்கு சமனான திணிவில உள்ள, அதாவது மக்னீசியத்தின் சாரண திணிவு 24ன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சாரண திணிவுக்கு அலகு போட மாட்டோம். ஏனென்றா ஒன்று மடங்கா நாங்க கொடுக்குறோம், அப்ப அலகு போட மாட்டோம். சரி, அப்ப இந்த சாரண திணிவுக்கு சமனான திணிவு சொல்ல 24 சாரண திணிவுன்னு சொன்னா அதுக்கு சமனான திணிவுன்னு சொல்லி 24 கிராம் எடுப்போம் மக்னீசியம். சரியா? அப்ப இந்த சாரண திணிவுக்கு சமனான திணிவில உள்ள அணுக்கள் எண்ணிக்கை ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கு. 24 கிராம் சொன்னா அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை எங்களுக்கு வரும் பிள்ளைகள் 6.022 தர 1023 இருக்கு. சரி, அத மாதிரி இப்ப சோடியம் எடுத்தோம்னு சொன்னால் அதிண்ட சாரண திணிவு 23. சரியா? சோடியத்தின் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்கள்ல அளந்து எடுத்தோம்னு சொன்னால், அதாவது 23 கிராம் சோடியம் எடுத்தோம்னு சொன்னால் அதுல உள்ள அணுக்கள் எண்ணிக்கை 6.022 தர 1023. சரி, அப்படித்தான் எல்லாத்துக்கும். கல்சியத்தின் சாரண திணிவு வரும் 40ன்னு சொல்லி வரும். அதுக்கு சமனான திணிவை கிராமில் அளந்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த கிராமில் இருக்கக்கூடிய கல்சியம் அணுக்கள் எண்ணிக்கை மாறாது, 6.022 தர 1023 இருக்கு. சரியா? இதைத்தான் நாங்கள் சொல்றது பிள்ளைகள். இந்த மாற்றமடையாத இந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் அவகாதரோவின் மாறிலி சொல்றேன். சரி, இந்த அவகாதரோவின் மாறிலி அதைத்தான் நாங்கள் பதார்த்தம் ஒன்று அளக்கக்கூடிய அந்த அளவுக்கான நியம அலகா எடுக்கிறோம். சரியா? அதை 1 மூல் என்று சொல்லுவோம். சரி, அப்போ 1 மூல் மூலகம் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை மாறாது, 6.022 தர 1023 இருக்கு. விளங்குதா? அப்ப இதுல பாருங்கோ 6.022 தர 1023 மக்னீசிய அணுக்களின் திணிவு 24 கிராம்.
சரியா? 24 கிராம் மெக்னீசிய அணுக்கள்ல 6.2 தர 1023 மெக்னீசியத்தில் 24 கிராம் மெக்னீசியத்தில் 6.2 தர 1023 எண்ணிக்கையான அணுக்கள் இருக்குது. சரி, அப்ப அந்த அணுக்கள்ன்றது நிவி 24 கிராம் தந்திருக்கு. ஆகவே அந்த கூட்டு சரி. ஓர் மெக்னீசிய அணுவின் திணிவு 24 கிராம் ஆகும் அப்படி நாங்கள் சொல்லலாம். ஓர் மெக்னீசிய மூல் 24 மெக்னீசிய அணுக்களை கொண்டது. ஒரு மூல்ல வந்து 6.2 தர 1023 அணுக்கள் இருக்கு. இதுல 24 தந்திருக்கு. ஆனா அதுவும் வந்து பிழையான கூற்று. சரி, ஆகவே எங்களுக்கு சரியான கூற்று வரும் 11க்கு 2வது. அடுத்த 12வது கேள்வியை பார்ப்போம். சரி பிள்ளைகள், அடுத்தது 12 பாருங்கோ. வெளிக்கள கற்றலின் போது மாணவர்களால் சேகரிக்கப்பட்ட நிலக்கீழ் தண்டின் பெரும்படி உரு கீழே தரப்பட்டுள்ளது. இது எவ்வகை நிலக்கீழ் தண்டா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இஞ்சியாக இருக்கு. சரியா? இப்ப நிலக்கீழ் தண்டுன்னு சொல்லிக்க தாவரத்துல தரைக்கு கீழாக உருவாகிற தண்டுகளை தான் நாங்க நிலக்கீழ் தண்டுகள்னு சொல்லுவோம். சரியா? நிலக்கீழ் தண்டுகள் வந்து இந்த பதியமுறை இனப்பெருக்கம், உணவு சேமிக்கிறது, தகாத காலங்களை கழிக்கிறது, இது மாதிரியான தொழில்களை மேற்கொள்றதுக்கு சிரத்தலடைந்த தண்டுகளாக இருக்கு. சரி, இந்த புற இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிலக்கீழ் தண்டுகளை 4 வகையா பிரிக்கிறோம். ஒன்று வேர்த்தண்டு கிழங்குன்னு சொல்லுவோம். வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள வந்து பிள்ளைகள் என்னென்ன அடங்கியிருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிய வேணும். மஞ்சள், இஞ்சி, அது மாதிரி வாழை, அதுகள் எல்லாமே இந்த வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள வரும். அது மாதிரி தண்டு கிழங்குன்னு சொன்னா அதுல வந்து இந்த சேம்பு, கருணக்கிழங்கு, சரியா, கருணக்கிழங்கு, மற்ற அலக்கேசியான்னு சொல்லப்படுற கிழங்கு வகை இதுகள் வந்து வரும். அது மாதிரி தண்டு குமிழன்னு சொல்லிக்க அதுக்குள்ள வரக்கூடிய வகைகள் தெரிஞ்சிருக்க வேணும். வெங்காயம், லீக்ஸ் அதுகள் வந்து இந்த தண்டு குமிழுக்குள்ள வரும். சரியா? வெங்காயம், லீக்ஸ் அதுகள் வரும். மாதிரி தண்டு முகுளன்னு சொல்லிக்க பிள்ளைகள் உருளைக்கிழங்கு, மற்றது இந்த இன்னலக்கிழங்கு அதுகள் வந்து தண்டு முகுளுக்குள்ள வரும். சரியா? இன்னலக்கிழங்குன்னு சொல்றோம். ரைட். இதுல எங்களுக்கு கேட்டது வந்து பிள்ளைகள் இஞ்சி, இந்த படம் இனம் கண்டிருப்பீங்க. இஞ்சி வந்து வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள வரும். சரி, அப்ப 15க்கு பொருத்தமான விடை 1. சரி, 12க்கு அடுத்த 13 பாருங்கோ. 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்களை சேர்ந்த அடுத்து வரும் 7 மூலகங்களின் அயனாக்க சக்தி மாறும் வீதம் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு வரைவின் உச்சியில் காணப்படும் மூலகம் எந்த கூட்டத்தை சேர்ந்தது? சரி, இது அயனாக்க சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்கள்ல அடுத்து வருகின்ற 7 மூலகங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. மற்றது வந்து கேட்டிருக்கிறான், அது வந்து அயனாக்க சக்தியின் உச்சத்துல காணப்படக்கூடிய கூட்டம் எதுவாக இருக்கும்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அயனாக்க சக்தி என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப வாயு நிலையில காணப்படுகின்ற மூலகமும், சரி, உதாரணம் சோடியம் என்று எடுத்தோம்னு சொன்னா அது வாயு நிலையில காணப்படைக்க அந்த மூலகம் ஒன்றின் அணுவில இருந்து இலத்திரன் அகற்றி, ஒரு இலத்திரன் அகற்றி வாயு நிலையில உள்ள அயன் ஒன்று, அதாவது இலத்திரன் அகற்றப்படைக்க அது வந்து நேர் அயனை பெற்றுக்கொள்ளும். சரியா? வாயு நிலையில உள்ள அயன் ஒன்றை உருவாக்குறதுக்கு வழங்க வேண்டிய இழிவளவான சக்தியைத்தான் நாங்கள் முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். சரி, அதாவது நடுநிலை அணுன்னு சொல்லிக்க அங்க புரோத்திரன்களும் இலத்திரன்களும் சம எண்ணிக்கையில இருக்கும். அதாலதான் நாங்கள் அணுவை வந்து நடுநிலையானதுன்னு சொல்லி சொல்றோம். சரி, அப்ப நடுநிலையான அணு ஒன்றில இருந்து அதன் இறுதியோட்டு இலத்திரனை
அப்புறப்படுத்துறதுக்கு வழங்க வேண்டிய சக்தியைத்தான் நாங்க சொல்லுவோம் முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்லுவோம். சரியா? இந்த முதலாம் அயனாக்க சக்தி வந்து முதலாம் கூட்ட மூலகங்களுக்கு வந்து குறைவாக இருக்கு. சரியா? முதலாம் கூட்ட மூலகங்களுக்கு முதலாம் அயனாக்க சக்தி குறைவு. என்னன்னு சொன்னா அவற்ற இறுதியோட்டுல ஒரு இலத்திரன் தான் இருப்ப. அப்போ ஒரு இலத்திரனை இழந்தா உறுதி நிலையை பெறலாம். சரியா? உதாரணமா இந்த சோடியத்தை எடுத்தோம்னு சொன்னால் சோடியத்துல 2 8 1 முதலாம் சக்தி மட்டத்துல 2, அடுத்ததுல 8, அடுத்ததுல 1 இலத்திரன் நிரம்பி இருக்கு. சரியா? ஒண்ட இழந்தாரன்னு சொன்னா இவர் உறுதியான இலத்திரன் நிலையை பெற்றுக்கொள்ளுவார். சரி, அப்ப உண்டப்போ இழக்கிறதுக்கு தான் இவர் யோசிப்பார். சரியா? இழந்தாரன்னு சொன்னா உறுதியில தான். அதனால ஒரு இலத்திரனை அப்புறப்படுத்துறது சுலபமாக இருக்கும். அப்ப முதலாம் கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் குறைவாக காணப்படும். ஆனா 8ஆம் கூட்ட மூலகங்களை எடுத்தோம்னு சொன்னால் 8ஆம் கூட்ட மூலகங்கள் ஏற்கனவே பிள்ளைகள் அது வந்து ஒரு விழுமிய வாயுவாக இருக்கும். அதாவது அதன் சக்தி மட்டங்கள் எல்லாத்திலையும் நிரம்பி இருக்கக்கூடிய உச்சளவான இலத்திரன்கள் வந்து இருக்கு. அதுல இருந்து ஒரு இலத்திரனை பிரிச்செடுக்கணும்ன்றது வேலை கஷ்டமாக இருக்கும். அப்ப அதின் அயனாக்க சக்தி பெருமானம் சரியான கூடுதலாக இருக்கும். முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் குறைஞ்சது முதலாம் கூட்ட மூலங்கள், 8ஆம் கூட்ட மூலங்களுக்கு முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் உயர்வாக இருக்கும். சரியா? இறுதியோடு முற்றாக பூர்த்தி அடைந்து காணப்படுறதால எங்களுக்கு ஒரு இலத்திரன் அகற்றது கூடுதலான சக்தி தேவைப்படும். அடுத்து கூட்டத்தின் வழியே மேலிருந்து ஒரு ஆவர்த்தன அட்டவணை எடுத்தோம்னு சொன்னா அதுல கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக போக முதலாம் அயனாக்க சக்தியின் பெருமானம் வந்து குறைவடை. ஏன்னு சொன்னா கீழே போய்க்க பிள்ளைகள் சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட போகும். சரியா? ஒரு ஆவர்த்தனங்கள் வழியே சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை என்ன செய்யும்? கீழே போக முதலாவது சக்தி மட்டத்தை விட 2வது சக்தி மட்டத்துல சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடும். 3வதுல இன்னும் 3 சக்தி மட்டங்கள் இருக்கு. 4வது ஆவர்த்தனம் சொல்லிக்க 4 சக்தி மட்டங்கள் இருக்கு. சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட போகும். சரி, அப்ப இறுதி சக்தி மட்டத்துல இருக்கக்கூடிய இலத்திரன் மீது கருவால வழங்கப்படுகிற அந்த கவர்ச்சி விசை வந்து குறைய கருவின் கவர்ச்சி விசை குறைகிறதால இலத்திரன் அப்புறப்படுத்துறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய சக்தியின் அளவும் குறைவாக இருக்கு. சரி, அப்ப அயனாக்க சக்தி பெருமானம் கூட்டத்தின் வழியை மேலிருந்து கீழா போய்க்க குறைவடைஞ்சு போகும். சரி, அப்ப ஈஸியாங்களால இலத்திரனை அணுவின் கருவில இருந்து அகற்றலாம். சரி, அப்ப இங்க கேட்ட கேள்வி வரவின் உச்சியில் காணப்படுகின்ற மூலகம் எந்த கூட்டத்தை சேர்ந்தது? வரவின் உச்சியில காணப்படுகின்றது எஃப். சரியா? அது வந்து 8ஆம் கூட்ட மூலகமாக இருக்கும். அதுக்குத்தான் அயனாக்க சக்தி பெருமானம் கூட. சரி, அப்ப ஜி வந்து என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? ஜி வந்து முதலாம் கூட்ட மூலகமாக இருக்கும். அதுக்குத்தான் அயனாக்க சக்தி குறைவு. சரி, இதை இனங்கண்டம்னு சொன்னால் மற்றதுகளை வந்து எங்களால இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய மூலகங்கள் வந்து தந்திருக்காங்க. இது 8 இது 7, இது 6ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் சொல்லி அமையும். அடுத்து 14 பார்ப்போம். கொப்புள் நாணினூடாக தாயிலிருந்து முதிர்மூல உறுப்பு பின்வருவனவற்றில் எது செல்வதில்லை? சரியா? கொப்புள் நான் மூலமாகத்தான் பிள்ளைகள் தாயிலிருந்து முதிர்மூல உறுப்பு இந்த போசன பதார்த்தங்கள் அதே மாதிரி ஒட்சிசன் வாயு நோய்க்காரணிகள் எல்லாமே எடுத்து செல்லப்படுது. ஆனா குருதி வந்து ஒன்றோடொன்று கலக்காது. அதாவது கொப்புள் நாணினூடாக தாயிலிருந்து முதிர்மூல உறுப்பு செல்லாத ஒரு கூறாக இருக்கு. சரி, அப்ப இது செல்வதில்லை என்று கேட்டா அதுக்கு பொருத்தமான விடை குருதியாக இருக்கு. அடுத்தது 15 பாருங்கோ. 0.2 மீட்டர் ஆரையுடைய வாகன சுக்கான் ஒன்றை சுழலச் செய்வதற்கு அதன் பரிதி வழியே விட்டத்தின் இரு பக்கங்களிலும் 5 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. அதாவது ஒரு விசை இணை நடக்கிற சந்தர்ப்பம். சுக்காண்ட ஏர தந்திருக்கிறான் 0.2 மீட்டர் ஏரையாம். அதன் 2 பக்கங்களையும் பிரயோகிக்கப்படுகின்ற விசை 5 நியூட்டன். இவ்விசை இணையின் திருப்பம் ஜாதி. சரியா? சுக்காண்ட ஏரதான் தந்தது பிள்ளைகள் என்னண்டு 0.2 மீட்டர் தந்தது. இப்ப இந்த 2 பக்கங்களையும் நாங்க விசையை கொடுக்க போறோம்.
இங்க 5 நியூட்டன், அது மாதிரி அதுக்கு சமாந்தரமா திசையில எதிரா பெருமன் சமனா ஒரு விசை கொடுப்போம் 5 நியூட்டன் கொடுக்க போறோம். விசை இணையன்ற திருப்பம் தான் கேட்டது. சரி, அப்ப இந்த இந்த விட்டமங்களுக்கு வரும், இது தசம் 2 என்றபடியால விட்டமங்களுக்கு வரப்போகுது தசம் 4. சரி, அப்ப விசை திருப்பம் சொல்லிக்க பிரயோகிக்கப்படுகின்ற விசை 5 நியூட்டன், அந்த பிரயோகிக்கப்படுகின்ற தூரம் சொல்லிக்க அது வந்து தசம் 4 மீட்டராக இருக்கு. சரி, அப்ப விசை இணைந்த திருப்பம் வரப்போதுங்களுக்கு 5 தர தசம் 4 மீட்டர். அடுத்தது 16க்கு போவோம். 16வது இருசொற்பெயரீட்டுக்கு ஏற்ப பட்டாணி தாவரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பிடும் விடையை தெரிவு செய்யும். இருசொற்பெயரீட்டை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. அங்கீனத்துக்குரிய விஞ்ஞான பெயர் வந்து 2 சொற்களை கொண்டு அமைய வேண்டும். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா 2 சொற்களை கொண்டு அமைஞ்சிருக்கு, அது சரி. அடுத்த முதலாவது சொல் வந்து சாதி பெயராக இருக்க வேண்டும். 2வது இனத்துக்குரிய பெயராக இருக்க வேண்டும். சரியா, முதலாவது வந்து சாதி பெயர், அடுத்த 2வது இனத்துக்குரிய பெயர். மற்றது விஞ்ஞான பெயர் வந்து கிரேக்கம் இல்லாட்டி லத்தீன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். விஞ்ஞான பெயர்கள் வந்து ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். சரி, இது பொதுவான விஷயம். அடுத்த வந்து சாதி பெயர்ன முதல் எழுத்து பிள்ளைகள் ஆங்கில பெரிய எழுத்து, ஆங்கில கேபிட்டல் லெட்டராக இருக்க வேண்டும். சரியா, அப்ப இது ரெண்டும் வந்து வராதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாதி பெயர்ன முதல் எழுத்து 2லயும் ஸ்மாலா இருக்கு. சரியா, இதுல 2லயும் கேபிட்டலா இருக்கு. அடுத்த விதிகளை பார்ப்போம். ஏனைய எழுத்துக்கள் யாவும் சிற்றெழுத்துக்களாக இருக்கு, ஸ்மால் லெட்டராக இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இனப்பெயர் முதல் எழுத்தும் கேபிட்டல்ல போட்டுக்கிறேன், ஆகவே இது வராது. சரி, ஏனைய எழுத்துக்கள் சிற்றெழுத்துக்களாக இருக்கு. மற்ற பெயர்களை வந்து நாங்கள் கையால் எழுதிக்க அடிக்கோடு இட்டு காட்டுவோம். அதே மாதிரி அச்சிடைக்கு இந்த பிரிண்ட் அவுட் பண்ணிக்க வந்து சாய்வான எழுத்துக்கள்ல போடுவோம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இட்டாலிக் முறையில அச்சிடப்பட்டிருக்கு. சரி, அப்ப எல்லாத்தையும் சரிவர நியமங்களை கடைப்பிடிச்சு எழுதப்பட்டிருக்கிற விஞ்ஞான முறை பெயரிடு வந்து முதலாவதாக இருக்கு. சரி, ஆகவே பொருத்தமான விடை முதலாவது விடை. அடுத்தது 17வது கேள்விக்கு போகலாம். உராய்வு விசைகளை விளக்கும் வரைப்பு ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. மேற்படி வரைப்பில் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதும் வரைப்பின் உச்சியில் காணப்படுவதும் மாறாததுமான உராய்வு விசைகள் முறையே. சரி, அப்ப நாங்கள் ஒரு பொருளை வந்து தள்ள வலிக்கிறோம்னு சொல்லிய பிள்ளைகள் அந்த பொருளுக்கு வந்து குறிப்பிட்ட விசையை கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் வந்து இயங்க வலிக்கிடாது. சரியா, காரணம் நாங்கள் கொடுக்குற பிரயோக விசைக்கு பருமன்ல சமனாயும் திசையில எதிராயும் அந்த பொருள் இயங்குகின்ற 2 மேற்பரப்புக்கு இடையில இயங்குகின்ற மேற்பரப்பு சார்பாக மற்றிய மேற்பரப்பு வந்து ஒரு எதிர் விசையை கொடுக்கும். சரி, அந்த விஷயத்தை நாங்கள் உராய் விசைன்னு சொல்ல போறோம். சரி, அப்ப நான் இந்த விசையை கூட்டிக் கொண்டிருக்க இந்த உராய் விசையம் என்ன செய்யும்னு சொன்னால் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகின்ற உராய் விசையை சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகின்ற உராய் விசை புள்ளிகள் நிலையியல் உராய் விசையாக இருக்கு. சரி, ஒரு கட்டத்துல இந்த பொருள் வந்து மட்டுமட்டாக இயங்க வலிக்கிடுவார். சரி, அப்படியே மட்டுமட்டாக இயங்க வலிக்கிடுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து இந்த நிலையியல் உராய் விசை வந்து அதன் உச்ச பெருமானத்தை பெற்றிருக்கும். சரியா, மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கிற கணத்துல தொழிற்படுகின்ற விசையை சொல்லுவோம் எல்லை உராய் விசைன்னு சொல்லுவோம். சரியா, எல்லை உராய் விசை. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து விசையை கூட்டுறேன். தொடர்ந்து விசையை கூட்டினேன்னு சொன்னா அப்புறம் பொருள் வந்து சீராக இயங்க வலிக்கிடுது. அப்ப இந்த எல்லை உராய் விசை குறைவடைஞ்சு பொருள் இயங்க தொழிற்படைக்க அதிலும் பார்க்க குறைவான ஒரு விசை தான் தொழிற்பட்டு கொண்டிருக்க போகுது. அதை நாங்க சொல்லுவோம், அது வந்து பிறகு மாறாம இருக்கு, இயக்கவியல் உராய் விசை. சரி, அப்ப தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வது
என்று சொன்னா அது வந்து நிலையியல் உராய்விசை. வரைவின் உச்சியில் காணப்படுவது, உச்சியில காணப்படுறது எல்லை உராய்விசை. சரி, அப்ப நிலையியல் உராய்விசை, அடுத்து எல்லை உராய்விசை, மூன்றாவது மாறாததுமான உராய்விசைகள். அதிலும் பார்க்க குறைவாக இருக்கிற உராய்விசை, அதோட மாறாம இருக்கிறது வந்து இயக்கவியல் உராய்விசை. பொருள் இயங்க தொழிற்படைக்கு இயங்க வழிகிட்டாப்புற தொழிற்படுகிறது இயக்கவியல் உராய்விசைன்னு சொல்லுவோம். சரி, அப்ப மாறாம இருக்கிறது இயக்கவியல் உராய்விசை. அவை பொருத்தமான விடை 17க்கு முதலாவது. அடுத்தது 18வது கேள்வியை பார்க்கலாம். ரைட், அடுத்த 18வது பாருங்க. படத்தில் தரப்பட்ட நோய் நிலைமை விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகின்றது. இதுதான் பிள்ளைகள் அந்த நோய் நிலைமையா இருக்கும். அதாவது இது வந்து என்புருக்கி நோய். சரியா, என்புருக்கி நோய், சிறுவர்கள்ல வரக்கூடிய என்புருக்கி நோய். அதை ஏற்படுறதுக்கு காரணமான விட்டமின் வந்து விட்டமின் டி ஆக இருக்கும். சரியா, விட்டமின் டி. முதியவர்கள்ல வந்து ஒஸ்டியோபொரோசிஸ் சொல்லுவோம், சிறுவர்கள்ல வந்து என்புருக்கி நோயாக இருக்கும். அதன் குறைபாட்டுக்கு காரணமான விட்டமின் டி. இப்படி ஒவ்வொரு விட்டமின் குறைபாட்டு அறிகுறிகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். விட்டமின் ஏன்னு சொல்லிக்க மாலைக்கண், பீட்டோ புள்ளிகள், தோல் உலர்வு, சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுகள் வேறு. அது மாதிரி விட்டமின் பி என்று சொன்னோம்னு சொன்னா அங்க வந்து பெரி நோய், குருதிச்சோகை, உலர்ந்த தோல், புறப்பொருள் எதிரிகள் உற்பத்தி குறைவடைகிறது, அந்த மாதிரியான நோய்கள் வேறு. விட்டமின் சி என்று சொல்லிக்க அதன் குறைபாட்டால் தான் இந்த முரசு கரைகிறது, ஸ்கேவி நோய், நோய்கள் குணமடைவது தாமதிக்கிறது, உள்ளக குருதி பெருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது வந்து பிள்ளைகள் என்புருக்கி நோயாக இருக்கும். எந்த குறைபாடுன்னு தான் கேட்டிருக்கு. அப்ப விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுகின்ற நோய். சரியா, மற்றது விட்டமின் டி ஆல் ஏற்படுற இன்னொரு நோய் வந்து முதியவர்கள்ல இந்த ஒஸ்டியோபொரோசிஸ். சரியா, ஒஸ்டியோபொரோசிஸ் என்ற பிரச்சனையும் வந்து விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுற ஒரு குறைபாட்டு நிலைமையாக இருக்கும். சரியா, அடுத்து 19வது பார்ப்போம். ரைட், 19வது கேள்வியை பாருங்க. அணுவன் 18 கொண்ட ஆகன் என்னும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பை கொண்ட அயன் பின்வருவனவற்றுள் எது? சரியா, ஆகனுக்கு வந்து 18 இலத்திரன்கள் இருக்கும். சரி, இலத்திரன் நிலையமைப்பு பார்த்தோம்னு சொன்னா 2, 8, 8 ஆக இருக்கும். அது ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு. சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லித்தியம் சொல்லிக்க பிள்ளைகள், லித்தியம் வந்து எத்தனையாம் கூட்டம்னு சொன்னா 3ஆம் கூட்டம். சரியா, முதலாம் கூட்டம் அணுவன் வந்து 3. சரி, அப்ப அவற்ற இலத்திரன் நிலையமைப்பு அணுவன் சொல்லிக்க அவற்ற இலத்திரன் நிலையமைப்பு 2 ஒன்றாக இருக்கும். குளோரின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 17, 2, 8, 7 ஆக இருக்கும். அலுமினியம் 2, 8, 3 ஆக இருக்கும், 13 தான். அதே மாதிரி புளோரின் சொல்றது வந்து 7 ஆக இருக்கும், 2, 5. சாரி, 2, 7 ஆக இருக்கும். சரியா, புளோரின் வந்து 2, 7 ஆக இருப்பார். இதுல பாருங்க லித்தியம் பிளஸ் தரப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இலத்திரனை இழந்தா அவற்ற அயன் நிலையமைப்பு வரும் 2 சொல்லி வரும். இதுல Cl மைனஸ், அப்போ ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ள, ஒரு இலத்திரனை பெற்ற அவற்ற அயன் இலத்திரன் நிலையமைப்பு வரும் 2, 8, 8 ஆக வரும். இதுல அலுமினியம் 3+ தரப்பட்டிருக்கு. அதாவது 3 இலத்திரன்கள் இழக்கப்படும், இழந்த அவற்ற நிலையமைப்பு வரும் 2, 8 வரும். புளோரின் பார்த்தீங்கன்னு சொன்னா F-, அதாவது ஒரு இலத்திரனை 8 8 அவற்ற நிலையமைப்பு வரும் 2, 8 சொல்லி வரும். சரி, அப்ப ஆகன் இலத்திரன் நிலையமைப்பை பெற்றுக்கொள்ற அயன் எதன்று கேட்டா குளோரின், Cl- ஆக இருக்கும். சரி, அப்ப பொருத்தமான விட வருமங்களுக்கு 19வது கேள்விக்கு பொருத்தமான விடை 2வது. சரி, அந்த இலத்திரன் நிலையமைப்புகள் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். கூட்டங்கள், ஆவர்த்தனங்கள் எங்க வருதுன்றது தெரிஞ்சிருக்க வேணும்.
உங்களுக்கு முதல் 20 மூலகங்களை ஈஸியாக எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கிளிப்ஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து ஈஸியாக ஞாபகப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கேள்வியை டக்குன்னு நாங்கள் இல்லை திறனிழப்பு எழுதி செய்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அடுத்தது 20வது கேள்விக்கு போக முடியும். சரியா? தரப்பட்ட பழங்கள் வித்துக்களில் காற்றினால் பரம்பலடையும் பழம் அல்லது வித்தாக அமைவது. காற்றால பரம்புதுன்னு சொன்னா அதுக்கேற்ற சில சிறப்பியல்புகளை கொண்டிருக்கு. அது மாதிரி விலங்குகள், நீர், காற்று, மற்றது பொறிமுறை ரீதியான வெடிப்பு, இது மூலமா பரவல் நடக்கும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கங்களை கொண்டிருக்கு. சரி, இதுல பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் காற்றால பரம்பல் அடைகின்ற வித்துகள் பழங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பறப்பதற்கு உதவுகின்ற மயிர், பஞ்சு, நேர் போன்ற அமைப்புகள் கொண்டிருக்கு. சரி, அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னாலே காற்றால பரம்பல் அடையக்கூடியது முதலாவது விடியாக இருப்பார். சரியா? பறக்கிறதுக்கு சிறகுகள் போன்ற கட்டமைப்பு இருக்கிறது. மற்றது பழங்கள், வித்துக்கள் தாவரத்தின் உச்சி பகுதியில் இருக்கிறது. வித்துக்கள் பேரமெட் இருக்கிறது. மற்ற பெருமளவான எண்ணிக்கையில பழங்கள், வித்துக்கள் இருக்கிறது. அதுகள் எல்லாமே காற்றினால பரம்பல் அடைகின்ற வித்துக்கள் கொண்டிருக்கிற இசைவாக்கங்கள். இலவம் பஞ்சு, எண்ணெய், மகோகனி, புல், பருத்தி, குறிஞ்சா, எருக்கலை, இது மாதிரியான விஷயங்கள் வரும். இது மாதிரியான தாவரங்கள் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அது நீரால பரம்பல் அடையக்கூடியது. சரி, இங்க காட்டப்பட்டிருக்கிறது தாமரையா இருக்கு. மிதப்பதற்கு உதவியாக மென்மையான நேர்த்தன்மையான சுற்றுக்கனியம் இருக்கிறது. உதாரணமா தேங்காய், கடல் மாங்காய், தாமரை, இதுகள் எல்லாமே நீரால பரம்பலடை. சரியா? மிதப்பதற்கு ஏற்ற முறையில காற்றை உள்ளடக்கின சுற்றுக்கனியம் இருக்கிறது. வழி நிரப்பப்பட்ட வித்தோட்ட கொண்டிருக்கிறது. உதாரணமா நீரல்லி, அதுகள் எல்லாம் நீரால பரம்பலடை. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் விலங்குகளால பரம்பல் அடைகிறது. சரியா? விலங்குகளால பரம்பல் அடைகிறது உணவாக எடுக்கக்கூடிய சதைப்பற்றான பகுதிகள் இருக்கு. உதாரணமா மாம்பழம், பப்பாசி, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு. கவர்ச்சியான நிறங்கள் இருக்கிறது, அதுகளை கவரக்கூடிய மாதிரி. மற்ற ஒட்டுந்தன்மை, கொழுக்கி, முட்கள் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கிறது விலங்குகள உடல் பகுதியோடு ஒட்டுறதுக்கு. மற்ற விலங்குகளை ஏமாற்றக்கூடிய போலி தோற்றத்தை கொண்டிருக்கிறது. ஆமணக்கு, குன்றுமணி, அதுகள் அதெல்லாம் விலங்குகளால பரம்பக்கூடிய வித்துக்கள் பழங்களாக இருக்கு. மற்றது வெடித்தற் பொறிமுறைன்னு சொல்லுவான். சில தாவரங்கள பழுத்த அந்த பழத்தின் சுற்றுக்கனியம் வெடிக்கிறதால வித்துக்களும் பழங்களும் பரம்பல் அடையும். அந்த வெடிக்கிறதுக்கு தொடுகை, ஈரப்பதன், உலர்ந்த சூழல் நிலம், இதுகள் காரணமாக இருக்கலாம். சரி, உதாரணமா வெண்டி, ரப்பர், காசித்தும்ப, போஞ்சி, இத மாதிரியான தாவரங்கள் வெடித்தல் மூலமா பரம்பல் அடையக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுல காற்றால பரம்பல் அடைகிற பழம் அல்லது வித்து தான் கேட்டது. அதுக்கு பொருத்தமான விடை முதலாவது விடையாக இருக்கு. சரியா? 20 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். மற்ற 20 கேள்விகளை அடுத்த காணொலியில பார்ப்போம்.